السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ولقد علمتم الذين اعتدوا منكم في السبت فقلنا لهم كونوا قردة خاسئين. صدق الله مولانا العظيم. قال نبينا مولانا محمد صلى الله عليه وسلم: الدين النصيحة أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் யாவும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனது அன்பும் அருளும் ஈருலக சர்தார் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அவர்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய மூச்சாக்கி கொண்ட சஹாபா பெருமக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் நிறைவாக நிகழட்டுமாக. இந்த இரவில் புனிதமான அல்லாஹ்வுடைய வேதத்தினுடைய தெளிவுரைகளை தெரிந்து கொள்வதற்காக கூட செய்த அல்லாஹு தஆலா இதன் காரணமாக நாளை மறுமையில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவனத்திலே அல்லாஹ் நம்மை கொண்டு கூட்டச் செய்வானாக. வாழுமறை முழு ஆஃபியத்தோடும் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பாக்கியமான இந்த ஈமானோடும் முழுமையாக வாழுகின்ற தௌஃபீகை அல்லாஹ் தருவானாக. சத்திய கொள்கையிலும் சன்மார்க்க பாதையிலும் எப்போதும் இருப்பதற்கு அல்லாஹ் நமக்கும் நம்மளுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் நசீவை தருவானாக. குர்ஆன் படியும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நமக்கு தந்தார்களோ அந்த வழியின் பிரகாரமும் நின்று வாழ அல்லாஹ் நம் உம்மத்துக்கு முழுமையாக தௌஃபீகை தருவானாக. இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் அல்லாஹ் கண்ணியம் அளிப்பானாக. ஆமீன் ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பு நிறைந்தவர்களே, வாரந்தோறும் பார்த்து வருகிற அல் குர்ஆனுடைய சூரா அல் பக்ரா, சூரத்துல் பக்ராவினுடைய 65வது வசனமாக இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த 65வது வசனம் பனு இஸ்ரவேலர்கள் என்று சொல்லப்படுகின்ற யூதர்களை குறித்து, அவர்களுக்கு என்ன தண்டனை வந்தது, என்ன அழிவுக்கு அவர்கள் ஆளானார்கள், எப்படிப்பட்ட உம்மத்தாக அவர்களை பின்னால் வரக்கூடியவர்களுக்கு வைத்திருக்கிறோம் என்பதையெல்லாம் சொல்லுகின்ற வசனம் இது. குர்ஆனை பொறுத்தவரை நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறும் யூதர்களுடைய செய்திகளும் அதிகமாகவே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? மூசா நபியினுடைய வரலாறு குர்ஆனில் இடம்பெறது எவ்வளவு பார்த்தா நிறைய இருக்கும். அது ஒரு கட்டத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இது நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறாகவே மாறிடுமோன்னு நான் பயந்தேன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய செய்திகள், அவர்கள் சார்ந்த அந்த உம்மத்தினுடைய செய்திகள் இந்த குர்ஆனில் இருக்கிறது. அவர்களை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு செய்திகளை தான் நாம் பார்க்க போகிறோம். அந்த கூட்டத்தார்கள் யூதர்கள், பனு இஸ்ரவேலர்கள் என்று சொல்லக்கூடிய நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திற்கு ஒத்து வாழ்ந்த அந்த கூட்டத்தினர்கள் செய்த தவறுகள் என்ன, அவர்களுக்கு அல்லாஹ் தந்த தண்டனை என்ன, அதை இந்த வசனம் சொல்லுகிறது. வாருங்கள் வசனத்தை பாருங்கள். வலகத் அலிம்துமுல் லதீன அஅதவு மின்கும், உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களில் சனிக்கிழமை, ஃபிஸ்ஸபதி, சனிக்கிழமை அன்று அவர்கள் வரம்பு மீறினார்கள். அவர்கள் வரம்பு மீறியதை பற்றி நீங்கள் உறுதியாக அறிவீர்கள். ஃபகுல்னா லஹும், அவர்களுக்கு நாம் சொல்லியிருந்தோம். அந்த தவறை செய்தபோது அவர்களிடத்தில் நாம் சொல்லிவிட்டோம், கூனு கிரதத்தன் ஹாசி, நீங்கள் நஷ்டப்பட்டவர்களாக, சிறுமை அடைந்தவர்களாக,
சிறுமை அடைந்த குரங்குகளாக நீங்கள் மாறிவிடுங்கள் என்று அவர்களிடத்து நாம் சொல்லிவிட்டோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ரெண்டு விதமான செய்தி. ஒன்று, அவர்கள் செய்த தவறு. அந்த தவறை முதல் பகுதியாக அல்லாஹ் சொல்லுகிறான், வலக்கது அழிந்தும், நீங்க நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கிறீன்னு அல்லாஹ் வசனத்தை தொடங்குறான். அல்லதீன யஅ்ததூ மின்கும் ஃபிஸ் ஸப்தி, சனிக்கிழமையில் உங்களில் இருந்த முன்னால் வாழ்ந்த, யாருக்கு சொல்றான்லா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருக்கக்கூடிய யூதர்கள்ட்ட இந்த செய்தியை சொல்றான். உங்களில் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த உங்கள் கூட்டத்தை சார்ந்தவர்கள். நீங்கள் யூதர்கள், ரசூலுல்லாஹ் காலத்தில் யூதர்கள் இருந்தார்கள், பனி இஸ்ராயீல் அந்த தலைமுறையில் வந்தவர்கள் இருந்தார்கள். உங்களில் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த உங்கள் சமூகத்தில் சார்ந்தவர்கள் சனிக்கிழமையில் அவர்கள் வரம்பு மீறிவிட்டார்கள் என்றால் அவர்கள் செய்த தவறை முதல்ல சொல்றோம். வரம்பு மீறிவிட்டார்கள், எல்லை மீறிவிட்டார்கள் என்ற செய்தியை சொல்லுகிறான். எல்லை மீறியதினால் நாம் அவர்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்தோம். அது கடுமையான தண்டனை. அது மொத்த யூதர்களுக்கும் அல்ல. யூதர்கள் பல குழுக்களாக இருந்தார்கள். ஐலா என்று சொல்லக்கூடிய கடற்கரை ஓரமாக வாழ்ந்து வந்த மீனவர்கள், அவர்களுக்கு நாம் ஒரு தண்டனையை கொடுத்தோம். அவர்களை பார்த்து நாம் சொல்லிவிட்டோம், கூனோ கிரதத்தன் ஹாசி, நீங்கள் சிறுமை அடைந்த குரங்குகளாக மாறிவிடுங்கள். ஒருவர் தன்னுடைய உருவத்திலிருந்து மாறி போனது கேவலம் தானே. ஏன்னா அவரால் அதுக்கு வாழ முடியாது. அதை தான் அல்லாஹ் சிறுமை என்று சொல்லுகிறான். யூதர்கள் அல்லாஹ் சொன்னா ஏதாவது ஒரு நாள் வணங்குறதுக்கு எடுத்துக்கிறீங்கன்னு சொன்னான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வெள்ளிக்கிழமை நம்ம சூஸ் பண்ணுவோமேன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, வெள்ளிக்கிழமெல்லாம் நல்லா தெரியலையேன்னு அந்த கூட்டம் சொல்லுச்சு அவங்க. அப்போ மூசா அலைஹி சொன்னாங்க, நீங்களா இப்போ ஒன்று சொல்லுங்க அப்படின்னு. நபிக்கு அந்த கூட்டத்தினருக்கு ஆலோசனை சொன்னாங்க, சனிக்கிழமைண்டா நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னாங்க. சனிக்கிழமைண்டா அன்னைக்கு நம்ம அல்லாஹ்வை வணங்குறதுக்காக ஒதுக்கிக்கலாம் அப்படின்ட்டா. அவங்க முடிவெடுத்த கிழமை தான் இந்த சனிக்கிழமை என்பது. அவங்க தான் அந்த டேட்டை சூஸ் பண்றாங்க, அதை தான் அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. சரின்னு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை இறைவனிடத்தில் சொன்னதற்கு பிறகுதான் அந்த நாள் எந்த தொழிலும் செய்யக்கூடாது, மீன் பிடிக்க போகக்கூடாது என்று அந்த மீனவர்களிடத்தில் சொல்லப்பட்டது. சொல்லி கொஞ்ச நாள்ல அந்த சட்டத்தை மீறிட்டாங்க. அல்லாஹ் போட்ட சட்டத்தை. ஒன்று தெரியுங்களா, ஹராம் இருக்குது பாருங்க. குர்ஆன்லையும் சரி நம்ம மார்க்கத்திலையும் சரி சொல்லப்பட்டது மட்டும்தான் ஹராம், அப்படிதானே? சொல்லப்பட்டது மட்டும்தான் ஹராம், இது எல்லாமே ஹலாலாக தான் இருக்கும். எடுத்து பாருங்க, ஹராம்ங்கிறது குறிப்பாகத்தான் இருக்கும், சொல்லப்பட்டுரும். ஹலால் மீது எல்லாமே அல்லாஹ் ஹலால் ஆக்கியிருப்பான். எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா, அதில் கூட ஹராம கூட சில நேரத்தில் அல்லாஹ் ஹலால் ஆக்கி வைப்பான். ஹலால கூட சில நேரத்தில் அல்லாஹ் ஹராம் ஆக்கி வைப்பான். அது நிலையை பொறுத்து இருக்கு. இப்போ ஹலால் தான், என்ன வேட்டையாடுறது ஹலால் தானே. ஆனால் எஹ்ராம் தூக்கி உடுத்திட்டா வேட்டையாடக்கூடாது, அப்படிதானே? அது மாதிரி ஒரு நிர்பந்தத்தில் சில நேரங்களில் மாறி கூட வரும், அது நேரத்தை பொறுத்து. ஆனால் ஒன்று ஹராம் கொஞ்சம் தான் சொல்லப்பட்டுருச்சு, ஹலால் தான் ஆகுமானது தான் அதிகமாக இருக்கு. ஆனால் ஷைத்தான் இருக்கிறான் பாருங்க, அந்த கொஞ்சத்தை எதை தடுக்கப்பட்டுச்சோ அதை தான் செய்ய வைப்பான். எது கூடாதுன்னு அல்லாஹ் சொன்னானோ அதை தான் அவன் செய்ய வைப்பான். அதில் தான் அவனுக்கு ஒரு இன்பம் இருக்குது. இதை தடை செய்யப்பட்டிருக்கு, இதை நீ செஞ்சிருன்னு சொல்லுவான். இது ஷைத்தானுடைய வேலை. அப்போ என்ன செஞ்சான்டா, அந்த மக்கள்கிட்ட வந்தான். மக்கள்கிட்ட சொன்னா, நீங்கள் சனிக்கிழமை சாப்பிடக்கூடாது தான், பிடிக்கக்கூடாதுன்னெலாம் நீங்கள் உடன்படிக்கை எடுக்கல, அதனால பிடிச்சிக்கிறங்க, சாப்பிடாதேன்னு சொன்னான். இப்படி ஒரு கருத்து இருக்குது. யார் சொன்னா? ஷைத்தான். ஆமாம், சாப்பிட தானே கூடாது சனிக்கிழமை, மீன் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்தாங்க. இப்படி ஒரு கருத்து தப்சீர்ல. இன்னொரு கருத்தை ஷைத்தான் போட்டான். இல்லை சனிக்கிழமை தான் பிடிக்கக்கூடாது, முன்னாடியே வலை விரிச்சு வச்சு நீங்க ஞாயிற்றுக்கிழமை அதை எடுத்துக்கலாம். வலையில ஆட்டோமேட்டிக்கா வலையில மாட்டிக்கிடுச்சுன்னா அதை நீங்க எடுத்துக்கலாம்.
சனிக்கிழமை மட்டும் பிடிக்க வேண்டாம், முன்னாடியே வலை விரிச்சு வச்சிருங்க, தானா வந்து மீன்கள் மாட்டிக்கிறோம். அந்த மாதிரி குழி பறித்து ஒரு ஒரு பாதை மாதிரி அமைச்சு அதை விட்டீங்கன்னா தண்ணி அடித்து வர தண்ணி அந்த பள்ளத்தில் விழுந்து பின்னாடி போகும்போது வலையில் மாட்டிக்கிறோங்கிற ஐடியாவை கொடுத்தான். இதுவும் நல்லா இருக்குன்னு அந்த மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. எல்லாருமா ஏற்றுக்கிட்டாங்க இல்லை. என்னைக்குமே ஒரு உம்மத்தில் 3 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் தவறு செய்வான், இன்னொருத்தர் தவறு செய்யவே மாட்டாரு, இந்த நடுவில் ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, இவர் தவறு செய்யறான் பார்த்தீங்களா, அவனை தவறு செய்யாதவர் போய் கேட்கும் போது இது ஏன்பா உனக்குன்னு கேட்பாரு. இது எதுக்கு உனக்கு, அவன் தப்ப அவன் செய்யறான், அவன் பார்த்துக்கிற போறான், நீ ஏன்பா போய் தடுக்கிறா அப்படின்னு சொல்லுவார். அப்படி ஒரு சில பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி கூட்டம், இந்த 2 பேர் ரொம்ப டேஞ்சர். தப்பு செய்யறவங்களும் ஆபத்து தான், தப்பு செய்யறவங்க தடுக்கப்படுகின்ற போது ஏன்பா உனக்கு இந்த வேலைன்னு நல்லவங்களை பார்த்து கேட்கிறான் பார்த்தீங்களா, அவரும் ஆபத்தானவர் தான். தப்பே செய்யாம ஒதுங்கி இருக்கிறாரே அவர் நல்லவர். இது எல்லா இடத்துலையும் இந்த 3 கட்டமா இருப்பாங்க. பனி இஸ்ரவேலர்கள் அந்த மீனவர்கள்ட்டையும் 3 பேராக இருந்தார்கள். இதுல இந்த 2 பேரும் தவறுக்கு உடந்தையாகவே இருந்தாங்க. ஒருத்தர் தடுத்து தடுத்து பார்த்தாங்க, சனிக்கிழமை பிடிக்காதீங்க ஆபத்தாயிடும், அல்ல அதாவது தண்டனையை தந்துருவான்னு சொன்னாங்க. அல்ல ஒருத்தர் கேட்டுக்கிறல்ல, இன்னொருத்தர் ஏன்பா உனக்கு இந்த வேலைன்னு சொன்னாரு. பார்த்தாங்க இவங்களுக்கு நல்லாவே தெரியுது அல்லாவுடைய தண்டனை வந்துடும்னு சொல்லிட்டு உடனே என்ன செஞ்சாங்க, உங்களை விட்டே நாங்க போயிடுறோம்னு சொல்லி ஏரியாவே காலி பண்ணிட்டாங்க. அவங்களோட சேர்ந்து தான் இருந்தாங்க, அண்ணன் தம்பிக்கு உறவுக்காரவங்க தான் எல்லாம். உங்களோட நாங்க இருக்க மாட்டோம், அல்லாவுடைய வேதனை வந்துடும் சொல்லி அந்த இடத்த விட்டே காலி பண்ணிட்டாங்க. தனி பகுதியில் போய் இருந்துக்கிட்டாங்க. எந்த அளவுக்கு அவங்களுக்கு உறுதி ஆயிடுச்சு பாருங்க, அந்த பிரிஞ்சு போனவங்களுக்கு தண்டனை நிச்சயமா வந்துடும் சொல்லி ஒரு செபத்தோட கிளப்பிட்டாங்களாம் சுவரை. யாரெல்லாம் தப்பு செஞ்சாங்களோ அவன் அந்த பக்கமும், தப்பு செய்யாதவங்க இந்த பக்கம் வாழ்ற மாதிரி. என்ன தப்பு செஞ்சாங்க, வெள்ளிக்கிழமை போய் வலையை விரிச்சிருவாங்க, தண்ணி அடிச்சு வர தண்ணி திரும்ப ரிட்டர்ன் வந்து வலையில விழுவுற மாதிரி பள்ளம் பறிச்சு வச்சிருவாங்க. மீனை பிடிக்க மாட்டாங்க, ஆனா மீன் வந்துடும். அல்லாஹ் சூரத்துல் ஆராஃப்ல இதே சம்பவத்தை அழகா சொல்லுவான். என்னண்டா அவங்க போற மத்த நாள்லாம் மீன் வராதான். யௌமலா யஸ்பித்தூன் அல்லாஹ் சொல்றான், லா தாத்தீஹிம், அவங்க மத்த நாள்ல மீன் பிடிக்க போவாங்க, மீன் வராது. என்னமோ இந்த நேரத்துல தான் மீன் மேல வந்து நிற்கும். சனிக்கிழமை தான் நிறைய மீன் வந்து நிற்கும். அல்லாஹ்வுடைய சோதனை. ஏன் இப்படி வந்து நின்றுச்சுங்கிறதுக்கு தஃசீர்ல எழுதுவாங்க, அல்லாஹ் மீன்கள்கிட்ட சொன்னானா இந்த நேரத்தில் உன்னை பிடிப்பதற்கு யாரும் வரமாட்டார்கள், நீ மேல போய் நிற்கலாம். மீனுக்கு இல்ஹாம், மீனுக்கு ஒரு செய்தியை கொடுத்துட்டு தான் இங்க சட்டத்தை போடுறான்ல, நீங்க மேல நடமாடலாம், உங்களை யாரும் பிடிக்க மாட்டாங்கன்னு சொல்லி. ஆனா அவர்கள் நினைச்சாங்க ஒரு வாரமாக கிடைக்காத மீன் இன்னைக்கு தானே கிடைக்குது, கடையை அடைக்கும் போது என்ன வரும், வியாபாரம் வரும். அது சோதனை. அது நம்ம முன்னோர்கள் சோதனைகளை சாதனையாக மாத்தினாங்க. சோதனையில தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தாங்க. சோதனை வரும்போது அதை ஜாக்கிரதையா எடுத்துக்கிடுவாங்க. அந்த இடத்துல வந்து தங்களை இழந்துடவே மாட்டாங்க. அதுல ரொம்ப தைரியமா இருந்தாங்க. அல்லாஹ் சோதனையை கொடுப்பான். ஔசாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு செய்தி சொல்லுவாங்க. ஔசாயி ரஹ்மத்துல்லாஹி, அப்படியே போயிருந்தேன் சிரியா பக்கம். அங்கே ஒரு சத்திரம் ஒன்று இருந்துச்சு. சத்திரம்னா தெரியுமில்லங்க, அதுதான் ஏழைகளுடைய லாட்ஜி மாதிரி. ரிபாத்தும்பாங்க அரபியில். ரிபாத் சத்திரம், காசு இல்லாமல் தங்கிக்கலாம். அப்படி போயிருந்தப்ப ஒருத்தரை நான் பார்த்தேன், கையும் இல்லை காலும் இல்லை கண்ணும் இல்லை. கையும் இல்லை காலும் இல்லை கண்ணும் இல்லை. என்ன செய்யறது? ஆனா அங்க இருந்துகிட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிற கிட்ட போய் பார்க்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. ஹம்தையுவாஃபி, உலகத்தில் யாருக்கும் தராத அளவுக்கு எனக்கு தந்திருக்கிறான், அதனால் அவனை அவ்வளோ அதிகமாக புகழுகிறேன்னு சொல்லிட்டு புகழ்றாரு. கையில் காலும் இல்லை, கண் பார்வை கண்ணும் இல்லை. சொல்றாரு, உலகத்தில் மிகச் சிறப்பானது அல்லாஹ் எனக்கு கொடுத்துட்டான், அதனால அல்லாஹ் எல்லா புகழுக்கும் அல்லாஹ் அதிகமான புகழை எல்லாருக்கும் தருகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்
அவங்க வந்து அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த மாதிரி பவரை யாருக்கு அல்லாஹ் கொடுக்கல, ஆட்சி அதிகாரத்தை. அப்போ அவங்க துவா செஞ்சாங்களா இல்லையா, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஃபضலனா அலா கஸீர், அதிகமான சிறப்புகளை உலகத்தார்களை விட மிகச் சிறந்த சிறப்புகளை தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் சொன்னாங்கல்லங்க. அது மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்கிறாரு சத்திரத்துல. அல்லாஹ் எங்க போட்டு வச்சுக்கிறான் பாத்தீங்களா, கையும் இல்லை காலும் இல்லை கண்ணு இல்லாதவரை சத்திரத்தை போட்டுக்கிறான். கிட்ட போய் கேட்டாங்களா ஹவுசா இமாம், யார் இந்த ஹவுசா இமாம் தெரியுமா? அந்த காலத்தில் 25 மதுஹப் இருந்துச்சு ஆரம்ப காலத்தில். பின்னாடி தான் வரையறுக்கப்பட்டு 4 மதுஹபாக மாற்றப்பட்டது. 4 மதுஹபுங்கிறது இன்னைக்கு பிந்திய காலம், இன்னைக்கல்ல, பின்னால் இமாம்களால் வரையறுக்கப்பட்டது, அங்கீகரிக்கப்பட்டது இந்த உம்மத்தால். அப்படி அதிகமான மதுஹபுகள் இமாம்கள் இருந்த சமயத்தில் ஹவுசா இமாமும் ஒரு மதுஹபை சார்ந்தவர், ஒரு மதுஹபினுடைய தலைவர். அவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கவர்கள், திறம்படித்தவர்கள், பல இமாம்கள் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள். சரி, அவங்க சொல்கிறாங்க, கிட்ட போயிட்டு அவர்கிட்ட சொன்னேன், உங்களுக்கு கையும் இல்லை காலும் இல்லை கண்ணு இல்லாத நேரத்தில் இப்படி புகழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்களே, என்ன இருக்குன்னு இப்படி புகழ்றீங்க, என்னதான் இருக்குன்னு உங்களுக்கு புகழ்றீங்க அவ்வளவு அப்படின்னு கேட்டேன். என்ன வச்சிருக்கிறீங்க, புகழ்றதுக்கு ஏதாச்சும் இருக்கணும்ல. அவர் சொன்னாரு, எனக்கு சுனாமி மாதிரி, அதாவது ரொம்ப பெரிய வெள்ளம்னு சொல்றாரு, ரொம்ப பெரிய வெள்ளமே வந்து அதுக்குள் நான் மூழ்கி செத்து போனாலும் சரி, மரணித்தாலும் சரி, பூகம்பத்தால் நிலைநடக்கத்தால் உள்ள போனாலும் சரி, நான் அதே மாதிரி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வம்சத்தினர் எப்படி நெருப்பு மலையால் எரிமலையால் அழிந்து போனது மாதிரி அந்த பகுதி மக்கள், அது மாதிரி நான் அழிந்து போனாலும் சரி அப்போதும் நான் அல்லாஹ்வை புகழுவேன் என்று சொன்னார். என்ன ஒரு ஈமான் பத்தியல்ல, சோதனை வரும்போதும் அல்லாஹ்வை புகழ்வேன்னு சொல்றது பெரிய விஷயம். இப்ப அவர் சொன்னாராம், அந்த கை காலெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுல பெரிய ஞானி, பெரிய ஞானி சொன்னாராம், என் பையன் ஒருத்தர் எனக்கு அவர் தான் தொழுகைக்கு நேரம் சொல்லுவார், வெளியே போனார் காணலை, ரொம்ப நேரமாச்சு, என் பையன் அங்கே இருக்கிறாரான்னு பார்த்துக்குவாங்கன்னு சொன்னார். அந்த ஞானி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு போய் பார்க்க போனாங்க. பார்த்தா அவருடைய பையனை ஒரு வனவிலங்கு அடித்து கொண்டு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது. அவர் பையனை ஒரு வனவிலங்கு அடித்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது. எப்படி சொல்லுவது இந்த செய்தியை? அவர் எப்படி இருக்கிறார், எந்த நிலையில் இருக்கிறார், அவரிடத்தில் இந்த செய்தி எப்படி சொல்வது? எங்க ஒரு பேஷண்ட்டு எப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் டாக்டருக்கு தான் தெரியும். ஆபத்தான செய்தி, அதிர்ச்சியான செய்தி சொல்லக்கூடாது இல்லைங்க. அவங்களே எப்படி இருக்கிறாங்க? ஏன்னா அவர் அந்த பையனை வைத்து அவர் தொழுகையின் நேரத்தை அறிந்து தொழுது கொண்டு இருந்தார். பையன் இந்த நிலைக்கு ஆளாகிவிட்டார் என்ற செய்தி எப்படி சொல்றது தெரியாம கிட்ட வந்து சொன்னாங்களாம், எங்க உங்கள்கிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னு. சொல்லுங்க பாப்பா, நீங்க பெரிய ஆளா, நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பெரிய ஆளா சொல்லுங்க அப்படின்னு. யார் பெரிய ஆள்? உங்க 2 பேர்ல யார் பெரிய ஆள் அப்படின்னு. அவங்க சொன்னாங்களாம், என்ன இந்த சந்தேகம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தான் பெரிய ஆளு. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் தெருவில் நடந்து போபவர்களெல்லாம் இவர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்று பேசும் அளவுக்கு ஓரங்கட்டப்பட்டவர்கள் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். கொரோனா டைத்தில் பார்த்தோமா இல்லையா, என்னென்ன பண்ணாங்க? அந்த காலத்தில் ஒரு நபி பேசப்படும் பொருளாக இருந்திருக்கிறார்கள். அவ்வளோ சோதனைக்கு ஆளானார்கள், அவ்வளோ கஷ்டம். சொத்து போயிருச்சு, பிள்ளைகள் போயிருச்சு, மனைவிமார்கள் எல்லாம் ஒருவரை தவிர மற்றவர்கள் எல்லாம் கலந்து போயிட்டாங்க. இப்படி நிறைய அவர்களை விட்டு போனது. அவங்க தான் சிறந்த. இந்த உரையால் நடந்து கொண்டு இருக்கின்ற போது அவருக்கு இந்த சிந்தை, என்னைக்குமே ஒரு செய்தியை சொல்ற விதம் இருக்குல்ல, அது இந்த மகான் கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த செய்தியை நான் சொல்லிவிட்டு பின்னால் சொன்னேன், உங்க மகனை வனவிலங்கு சாப்பிட்டு விட்டது என்று சொன்னேன். அவர் உடனே சொன்னார், அல்ஹம்துலில்லாஹ், என்று கத்தல்ல, ஆண்டு கத்தல்ல, அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஜஅல ஃபீ கல்பி ஹஸ்ரத்தன் மினல் அர்த். அவர் சொன்னார், இந்த உலகத்தில் இருக்கிற சிரமத்தை தந்து இந்த உலகத்திலிருந்து என்னை நிம்மதியாக்கினானே அவனுக்கு எல்லா புகழும். என் புள்ள இருந்தான்டா, அவன் என்ன ஆக போறான், என்ன ஆக போறான், அவன் எப்படி வருவான், அவன் எப்படி, அவன் கவலையாகவே இருந்துகிட்டு இருக்கும். எனக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை கொஞ்ச நேரம் எனக்கு இல்லாமல் போயிடும். எப்போ வருவான், போனானே அவனும் இல்லைண்டா
முழுக்க முழுக்க நான் யாரை மட்டும் தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பேன்? அல்லாஹ்வை மட்டும் தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். இல்லை என்ன வார்த்தை பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி ஆடு கத்தாம அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி முடித்தார். பின்னால் ஒரு சப்தம் வந்தது, அதில் மயங்கி விழுந்தவர் வஃபாத்தாகிவிட்டார். அவரும் ஒத்தாயிட்டார். எப்படி விட்டு புள்ள அங்கே சிங்கத்துக்கு இரையாயிட்டாங்க புள்ள. இவர் அந்த செய்திக்கு பின்னால் ஒரு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி நிறைவான வாழ்க்கையை முடிக்கிறார் இங்கே ஞானி. இப்போ இமாமுக்கு வருத்தம் ஆயிடுச்சு. இப்படி மூத்தாகிட்டார, எப்படி இவரை அடக்கம் பண்ணுறது, என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் இது என்ன பெரிய சோதனை, நான் ஒருத்தர் இருந்து எப்படி அடக்கம் பண்ணுறது யோசிச்சுட்டு இருக்கும்போது, அந்த காலத்தில் குழுக்களாக தான் வியாபாரத்துக்கு அங்கிட்டு இங்கிட்டு பயணத்துக்கு போவாங்க. அப்படி போன ஒரு குழு வருகிறது, சத்திரத்தில் தங்கலாம் என்று நினைக்கிறது. அப்போது அவர்களை வேகமாக வாங்க நான் கூப்பிட்டேன். அவங்க ரொம்ப யோசிச்சு வந்தாங்க. நான் கூப்பிட்டதில் அவங்களும் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்களோ தெரியல. எங்க உங்களை தாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டேன். நான் திரும்பவும் அவங்க ஓடி வந்தாங்க. ஓடி வந்த போது இங்கே ஒருத்தர் வஃபாத் ஆகிட்டாரு, அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்க கடல் தண்ணி வச்சுருந்தாங்க. கடல் தண்ணி, அந்த கடல் தண்ணியை அவர் குளிப்பாட்டி அவருடைய துணி மூட்டை ஒரு துணி இருந்துச்சு, அதையே அவர் மீது சுற்றி விட்டு அவரை அடக்கம் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க. நான் தங்கி இருக்கிறேன். அந்த இரவில் என் கனவில் அவர் வந்தார். கனவிலே அவர் வருகிறார். கனவிலே பச்சை பசேரென்று இருக்கக்கூடிய பெரும் வனாந்தரத்தின் நடுவிலே பச்சை துணி உடுத்தியவராக குர்ஆனை ஓதும் கோலத்தில் அவரை நான் கண்டேன். என்ன தோற்றம்? பச்சை பசுமையான வனாந்தரம், பச்சை துணி உடுத்தி இருக்கிறார். இந்த தோற்றத்தில் குர்ஆன் ஓதக்கூடிய கோலத்திலே அவரை பார்த்தேன் சொல்றார். நான் கேட்டேன், எங்க என் நண்பர் தானே நீங்க, என் நண்பர் தானே, நேற்று பேசிக்கிட்டு இருந்தோமே அந்த நண்பர் தானே நீங்க அப்படின்னு கேட்டேன். ஆமா அப்படின்னு சொன்னார் அவரு. அப்ப நான் கேட்டேன், இவ்வளோ சூப்பரா இருக்கிறீல்ல, அல்லாஹ் உங்களுக்கு எப்படி இந்த நன்மையை கொடுத்தான், இந்த பாக்கியத்தை எதனால கொடுத்தான்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, நான் சாபிரீன் என்ற பட்டத்தை வாங்கிவிட்டேன் என்று சொன்னார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, வபஷிரி சாபிரீன். அல்லாஹ் சொல்றானா இல்லையா? பொறுமையாளருக்கு நல்ல செய்தி இருக்குன்னு சொல்றான், பொறுமையாளருக்கு வாழ்த்துக்கள் இருக்குன்னு சொல்றான் அல்லாஹ். அந்த பொறுமையாளருங்கிற பட்டத்தை நான் வாங்கினேன், அல்லாஹ் எனக்கு இந்த உயர்வை தந்தான். பொறுமையாளருங்கிற பட்டத்தை வாங்கணுண்டா 2 செய்யணும். பொறுமையாளர் பட்டம் வேணுண்டா 2 வேலை செய்யணும். ஒன்று, துன்பம் வரும்போது பொறுமையாக இருக்கணும், இன்பம் வரும்போது அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். இந்த 2 வராது பார்த்தீங்களா? துன்பம் வரும்போது பொறுமையும் வராது, இன்பம் வந்துட்டா அல்ஹம்துலில்லாஹ்ங்கிற வார்த்தை வராது. நம்ம மேலே போவோமே தவிர அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல மாட்டோம். இந்த 2ம் நான் சொன்னதுனால அவர் உயிர் போகும்போது கூட பாருங்க அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்றார். அதனால் எனக்கு சாபிரின்கிற பட்டத்தை அல்லாஹ் தந்தான், எனக்கு இவ்வளவு பாக்கியம் கிடைச்சிருந்தார். ஒரு கஷ்டத்தை கூட அதை இன்பமா ஏத்துக்கிற பக்குவம் நம்ம உம்மத்தில் இருந்த ஞானிகள்கிட்ட இருந்துச்சு, முந்தைய காலத்திலும் பெருமக்கள்கிட்ட இருந்துச்சு. ஆனா ஒரு சில பேர் தான் அதை பெரிய பாரமா எடுத்துக்கிட்டாங்க, சோதனைகளை பெரிய பாரமா எடுத்துக்கிட்டாங்க. அல்ல அந்த மக்களை மீன் பிடிக்க கூடாதுன்னு சொன்னப்ப ஏதோ ஒரு சோதனையில நினைச்சிருக்கணும், என்ன நடந்துட போகுதுன்னு நினைச்சாங்க. நம்மள்ட்ட ஒரு எண்ணம் வருது இல்ல, நீங்க தொழுகுங்க, பக்தோட தொழுகண்டோன ஏன் தள்ளி தொழுதா என்ன வந்துட போகுது அப்படின்னு ஒன்று நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் தப்பு. நம்ம இயற்கையா தூங்கிட்டோம், லேட்டா எந்திரிச்சிட்டோம், தொழுதுட்டோம், அது வேறு. முழிச்சுக்கிட்டே இருந்து சரி லேட்டா தொழுகுமே என்ன வந்துட போகுது அப்படின்னு நினைக்கிற அந்த அலட்சியம் ஆபத்தானது. அதை அவர்கள் நினைத்தார்கள். அதனால என்ன ஆச்சு தெரியுமா? அவங்க என்ன ஆயிட்டாங்க தெரியுங்களா? சவரை எழுப்பியாச்சா? மீன் பிடிச்சவங்க இந்த மாதிரி தந்திர வேலை செய்து ஏமாற்று வேலை செய்து மீனை பிடித்தவர்கள் என்ன ஆனார்கள்? 2-3 நாளாக செவத்துக்கு அந்த பக்கத்துலேருந்து சத்தத்தை காணல. என்னடா சத்தத்தை காணலையேன்னு சொல்லி போய் பார்த்தா எல்லாம் குரங்குகளாக இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய தண்டனை பாரு.
அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபகுல்னா லஹும், அவர்களிடத்தில் நாம் சொல்லிவிட்டோம், கூனு கிரதத்தன் ஹாசிஇன், நல்ல விலங்க குரங்கா மாத்துறதுக்கு அவனுக்கு பெரிய வேலை இல்லை, சொன்னா போதும். சொன்னா போதும். ஒரு ஆளை பார்த்து நீ குரங்குன்னு அல்லாஹ் சொல்லி குரங்கு தான் அல்லாஹ் பார்த்தோம். அல்லாஹ் சொல்லுதான் தேவை, பிடிச்சிக்கிட்டு மாத்திக்கிட்டலாம் இல்லை. அல்லாஹ் தான் சொல்றான் பாருங்க, ஒரு ஒரு பகுதி மக்களையே, ஒருத்தர் அல்ல, ஒரு பகுதி மக்களையே நாம் அவர்களை பார்த்து சொன்னோம், கூனு கிரதத்தன், குரங்காயிடுங்கன்னு சொன்னோம். இந்த உடம்பு இருக்குது பாருங்க, இந்த உசுறு இருக்கு பாருங்க, நமக்கு கட்டுப்படாது. எவன் உற்பத்தி செஞ்சானோ அவனுக்கு தான் கட்டுப்படும். என்னைக்குமே பொருள் அப்படிதானே, எவன் தயாரிச்சானோ அவனுக்கு தான் கட்டுப்படும். இந்த பொருள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டது. நீ குரங்கா மாறினா மாறி போயிடும். மாறிடுச்சு. குரங்காக இருந்தார்கள், சில பேர் பன்றிகளாக நின்றார்கள். இன்னொரு இடத்துல வருது, போய் பார்த்தாங்களாம், குரங்கா சில பேர் இருந்தாங்க. குரங்கா இருந்த வாலிபர்கள் எல்லாம் குரங்காயிட்டாங்கன்றும் தப்சீர்களில் வருது. வயசானவங்கெல்லாம் பன்றிகளா மாறிட்டாங்கிறதும் செய்தி போடுறாங்க. ரெண்டு விதமா, வாலிபர்களாலாம் குரங்குகளாக மாறிட்டாங்க, வயசானவங்க பன்றிகளாக மாறிட்டாங்க அப்படின்னு. அதனால தான் குரங்குலேருந்து மனுஷன் வந்து அப்படி கிடையாது. ஏன்னா அல்லாஹ் உருமாற்றம் செய்து விட்டால் 3 நாளைக்கு மேல வாழ முடியாது. அதே மாதிரி வம்சமும் பெருக்காது, அதிலிருந்து எந்த வழி தோன்றலும் வராது. இதான் மார்க்க சட்டம். போனோன்னு இங்க உள்ளவங்கெல்லாம் மீன் பிடிக்காம இருந்தாங்க பாருங்க, பிடிக்கக்கூடாது தடுத்தாங்க பாருங்க, அவங்க அல்லாஹ் சொல்லுவாங்க, அஞ்சை நல்லதீன என்ஹவுன் அனிசு அப்படி நல்லா சொல்றான் பாருங்க. எவர்கள் மீனை பிடிக்கக்கூடாது என்று எச்சரிக்கை செய்தார்களோ அவர்களை நாம் காப்பாற்றி விட்டோம் என்று சொல்லுகிறார். அவங்கள காப்பாத்திட்டோம். யார் மறந்தார்களோ, ஃபலம்மா நசு மா துக்கிரு பிஹி, யார் நம்மளுடைய சொல்லை மறந்தார்களோ அவர்களுக்கு தான் தண்டனை கொடுத்தோம்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. அப்ப போய் பார்த்தா இவங்களுக்கு மனிதர்களாக நன்மை செய்த இவர்களுக்கு குரங்காக மாறி இருக்கிறத கண்டுபிடிக்க முடியல. ஆனா குரங்காக மாறி இருந்தவர்களுக்கு இவர்களை தெரியுது, வந்திருப்பவர்களை. ஆக நம்ம மாமா மச்சான் கண்டுபிடிச்சுக்கிறாங்க. அப்படியே குரங்காக வந்து கிட்ட வந்தாங்களாம், வந்து கண்ணீர் வடிக்கிற மாதிரி நின்றாங்களாம் குரங்கா உள்ளவங்க பன்றியா உள்ளவங்கெல்லாம். அப்பதான் இவங்க சொன்னாங்க, உங்களை நாங்கள் தடுக்கலையா, உங்களை தடுத்தோமா இல்லையா, பிடிக்காதீங்கன்னு சொல்லி தடுத்தோம் இல்லை, அப்புறம் ஏன் செஞ்சீங்க என்று அவர்கள் இவர்களிடத்தில் பேசியதும், அதற்கு பதில் சொல்ல முடியாமல் மீண்டும் அழுததும், அதன் பின்னால் அவர்கள் பேச முடியாமலேயே போய்விட்டு 3 நாளில் மொத்த பேரும், அந்த தண்டனைக்கு ஆளான மொத்த பேரும், மொத்த பனி இஸ்ரவேலர்களும் அல்ல, அந்த தண்டனைக்கு ஆளான மொத்த பேரும், குரங்காக மாற்றப்பட்ட பன்றிகளாக மாற்றப்பட்ட அனைவரும் மூத்தாகிவிட்டார்கள். ஏன்னா அவர்களிடம் சந்ததியை உருவாக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தண்டனை. அல்லாஹ் எப்படி சொல்லுவாங்க பாருங்க, அடுத்த ஆயத்தில் கூட, ஃபஜஅல்நாஹா நகாலல் லிமா பைன யதைஹா வமா கல்ஃபா, முன்னோர்களுக்கும் பின்னோர்களுக்கும் இதை ஒரே படிப்பினையாக்கி வைத்தோம் என்று சொல்லுகிறான். வமௌஇலத்தில் முத்தகீன், இறையச்சம் உள்ளவர்களுக்கு இதில் நல்ல உபதேசம் இருக்குன்னு சொல்றான் அல்லாஹ். அவ்வளவு பாடம் சொல்லுவாரு. அல்லாஹ் தடுத்த இடத்துல நிற்கிறது, யோசிக்கிறது, எவ்வளவு பெரிய நன்மையை தருங்கிறது. ஒரே இனம், ஒரே மீனவர்கள் தான், அதில் 2 பகுதி குரங்காக பன்றியாக மாற்றப்படுகிறார்கள். ஒரு கூட்டம் மனிதர்களாக பாதுகாப்போடு, அல்லாஹ்வுடைய பாதுகாப்போடு வாழ்ந்தார்கள். ஐலாவாசிகள், இவர்களுக்கு ஐலாவாசிகள், சனிக்கிழமை வாசிகள், இப்படியெல்லாம் அவர்களுக்கு குர்ஆன்ல நிறைய அடைமொழிகள் இருக்கிறது. இவர்கள் யூதர்களில் ஒரு சாரா, யூதர்கள் முழு யூதர்கள் அல்ல, யூதர்களில் ஒரு பகுதி. ஆனால் அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஹராம் ஹலால் தெளிவாக சொல்லி கொடுத்துட்டாங்க. ஹராம்னு வந்தா கொஞ்சம் தான் இருக்கும், அதை செஞ்சிடாதீங்கன்றாங்க, அதை செஞ்சிட வேணாண்டாங்க. ஒரு தடவை ஹிஜ்ரி 7 இருக்கும், ஹிஜ்ரி 7 உம்ராவுக்கு போயிருந்தாங்க சஹாபாக்கெல்லாம் உம்ராவுக்கு போகிறாங்க. எஹ்ராம் கட்டிட்டா வேட்டையாடக்கூடாது, தரையில் இருக்கிற எதையுமே, தரை பிராணிகளை வேட்டையாடக்கூடாது. அப்போ போயிருந்தாங்க சஹாபாக்கள் எல்லாம். அப்போ பார்த்தா ஒரு காட்டு கழுத ஒன்று வருது, பசிக்குது, சாப்பிடணும். காட்டு கழுத நிற்கிது, ஆனால் இவங்க அடிக்கலை. இவங்க எஹ்ராம் துணியில் இருக்கிறாங்க.
இஹ்ராம் துணியில இருக்கிறவங்க தரைப்பிராணிகளை வேட்டையாடக்கூடாது. இப்ப என்ன செய்யறது? நாம் வேட்டையாடக்கூடாது என்று முகமது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அதுதான் சரி, தொடல. ஆனா எஹராமே உடுத்தாம வெளியூர்ல போயிட்டு திரும்பி வந்துகிட்டு இருந்தாங்க ஒரு சஹாபி. அவங்க வேற வேலையா போயிட்டு ஊருக்கு வந்துகிட்டு இருந்தாங்க. அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அவங்க இந்த கூட்டத்தை பார்க்குறாங்க. நம்ம தோழர்கள்லாம் எஹராம்ல வந்திருக்கிறாங்களே, ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு விருந்து வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேட்டையாட போறாங்க. ஏன்னா அவங்க எஹராம் துணி உடுத்தல, அவங்க வெளியூர் போயிட்டு வந்திருக்கிறாங்க. அப்ப நீங்க இங்கெல்லாம் இருங்க, நான் வேட்டையாடிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க வாகனத்துக்கு மேல ஏறிட்டாங்க. ஏறினக்கு அப்புறம் தான் சாட்டை எடுக்க மறந்துட்டேங்கிறது தெரியுது. கீழே கிடக்கு சாட்டை. அந்த சஹாபாக்கள் சொன்னாங்களா, கொஞ்சம் எடுத்து கொடுங்கல, கொஞ்சம் எடுத்து கொடுங்க அப்படின்னு. அவங்க சொல்லிட்டாங்களா, நீங்க போறது வேட்டைக்கு, வேட்டையில் வேட்டையாடுவது எஹ்ராம் துணியில் உள்ளவருக்கு தடை. வேட்டையாடுவது எவ்வளவு தடையோ வேட்டையாடுபவருக்கு உதவுவதும் தடைதான். என்ன ஒரு பக்குவம் பத்தியெல்லாம், பேறுதல் பத்தியெல்லாம் நாங்கள் எடுத்து தர மாட்டோம் என்று சொன்னார். அந்த சஹாபி மேலிருந்து கீழே இறங்கி வந்து அந்த சாட்டையை எடுத்துக்கொண்டு அவர்கள் வேட்டையாட போனார்கள். காட்டு கழுதை வேட்டை, நாட்டு கழுதை, ஊருக்குள்ள இருக்கிற கழுதையை சாப்பிடக்கூடாது. காட்டு கழுதைகள் வந்து அனுமதிக்கப்பட்டிருந்தது. அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த கழுதையை தான் வேட்டையாடுவதற்காக அவர்கள் போகிறார்கள். வேட்டையாடிட்டும் வந்துட்டாங்க, சமைச்சிட்டாங்க. சமைச்சிட்டு சஹாபாக்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அவங்க இஹ்ராம் துணியில் இருக்கிறாங்க. அப்போ ஒரு சில பேர் சொன்னாங்க, நம்ம தான் வேட்டையாடக்கூடாது, அவர் தானே வேட்டையாடினார், அவர் தான் விருந்து வைக்கிறார், வேட்டையாடுவது தான் தடை, சாப்பிடுவது தடை இல்லை என்று சொல்லிட்டு சில பேர் சாப்பிடலான்னு கருத்துக்கு வராங்க. சில பேர் சொல்றாங்க, இல்லை இல்லை நம்ம சாப்பிடக்கூடாது, ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிற வரைக்கும் சாப்பிடக்கூடாது, ரசூலுல்லாஹ்ட்ட இதுக்கு ஒரு முடிவை கேட்டுடலாம் அப்படின்னு போகுது. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சட்டம் வருது. சட்டம் வந்தப்ப ஒரு ஹராம் டோனை பசியினால அதை தள்ளிட்டு போகல பாருங்க, அதை கிளியர் பண்ணிக்கிறோன்னு தெரிஞ்சுக்கிறேன்னு வர்றாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, 3 வேலைகளை நீங்கள் செய்தீர்களா என்று கேட்டார்கள். ஒன்று, அந்த வேட்டையாடுபவருக்கு நீங்கள் உதவியாக இருந்தீர்களா? இல்லை நாயகமே. அவருக்கு ஏதாவது பயணத்துக்குரிய பொருளை எடுத்து கொடுத்தீர்களா? இல்லை நாயகமே. அவர்களுடைய வேட்டையினுடைய பொருளுக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்தீர்களா? உங்க பொருளை கொடுத்து வேட்டையாட வச்சீங்களா? இல்லை நாயகம். இந்த வேட்டைக்கு எந்த சம்பந்தமே நீங்கள் செய்யவில்லை என்றால் அவர் வேட்டையாடி தந்தால் நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்று முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டு இருந்தா எனக்கு கூட கொடுங்க, நான் சாப்பிட்றேன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே பாருங்க, சஹாபா பெருமக்கள் ஹராம் ரசூலை எஹராம் உடுத்தும் போது, எஹராம் இல்லைன்னா அது பிரச்சனையே இல்லை, சாப்பிடலாம். எஹராம் உடுத்திட்டு வேட்டையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே, அதுக்கப்புறம் எப்படி இதை சாப்பிடுவதுங்கிற நிலைக்கு வருகின்ற போது முஹம்மது ரசூலுல்லாஹ்ட்ட சட்டம் தெரியாம அவங்கள்ட்ட விளக்கம் கேட்காம நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு எடுக்கிறார். இது இந்த உம்மத்தை கற்றுக் கொடுக்கிற பாடம். அதுதான் அல்லாஹ் சொல்றான், அந்த அஸ்ஹாபு ஸபத் சனிக்கிழமை வாசிகளை பார்த்து நீங்கள் படிப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள். ஹராமை மீறி விடாதீர்கள், எல்லையை மீறி விடாதீர்கள், ஹராமை செய்வதற்கு தந்திரத்தை எடுத்துக்கொண்டு விடாதீர்கள், அதற்கு குறுக்கு வழிகளை தேடி விடாதீர்கள். முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இறங்கின குர்ஆனிலே சஹாபாக்களுக்கு அல்லாஹ் பாடத்தை நடத்தி அந்த பாடத்தை தன் உசுராக வரும் பார்த்தார். யோசிச்சு பாருங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் அல்லாஹ் வச்ச எல்லா டெஸ்ட்லையும் வெற்றி பெற்றாங்களா இல்லையா? எந்த இடத்துலயாச்சும் மிஸ் ஆகிருக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் எங்கெல்லாம் டெஸ்ட் வச்சானோ அத்தனையிலும் பாஸ் சஹாபாக்கள். இந்த இடமும் அப்படிதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தலைமையில் ஒரு பயணத்தை அனுப்பி வச்சாங்க, ஒரு படையை. 400 பேர் போனாங்க. 400 பேர் போனப்போ ரசூலை கொஞ்சம் பேச்சம்பளமும் கொடுத்து விட்டாங்க, சாப்பிட்டுக்கிட்டு போகணும். 10ல் 4 பேர் சாப்பிட்டா எப்படிங்க இருக்கும்? கல்யாணத்துக்கு நம்ம 400 பேர் தான் கொடுக்க போகிறோம். எவ்வளோ சாப்பாடு, பேச்சம்பளம் எவ்வளோ இருக்கும்? போனாங்க. கப்பலில் போகிற பயணம், கப்பலில் ஏறியாச்சு. கொஞ்ச நாளில் பேச்சம்பளம் தீர்ந்துருச்சு. சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. 400 பேரில் சாப்பிடணும், எப்படி சாப்பிட்றது? எந்த மாதிரி சிரமத்துக்கு வந்தார்கள் என்றால் சஹாபாக்கள்
பேர்ச்சம்பளம் இருக்குமா, அந்த பேர்ச்சம்பளத்தை ஒருவர் சப்பி சப்பி கொடுக்கணுமா. இப்படியாக ஒரு பேர்ச்சம்பளம் அனைவருடைய வாயிலையும் சப்பப்பட்டு வந்தது. அந்த அளவுக்கு கஷ்டமாயிருச்சு. சாப்பாட்டுக்கு இல்லை, ஒன்றும் இல்லை. இது முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தெரியத்தான் செய்யும். ரசூலுல்லாஹ் சில இடங்களில் சஹாபாக்களுக்கு பாடம் நடத்துவார்கள் இல்லையா. ஒரு தலைவருக்கு தெரியுமா இல்லை, சாதாரண ஒரு படை இங்கே அனுப்புகிற தலைவர் கூட எவ்வளோ டிஸ்டன்ஸில் போகிறாங்க, எந்த பயணத்தில் போகிறாங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுங்கிறது சாதாரண ஒருத்தருக்கே தெரியும் போது, உலகத்தின் சர்தாராக இருக்கிற முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது நன்கு தெரிந்தே வைத்திருந்தார்கள் என்பது இந்த ஹதீஸினுடைய ஓட்டத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னென்னா அதுக்கு பிறகு நிறைய பாடங்கள் இந்த உம்மத்துக்கு கிடைக்க போகுது. வைக்காங்க கருவேற மனம், அது இலைகளை எடுத்து சாப்பிடுவாங்களாம். கருவேறு மரத்தினுடைய இலைகளை எடுத்து சாப்பிடு, அந்த மாதிரிலாம் இலைகளை வச்சுருந்தாங்க, அதை தான் சாப்பிட்டாங்கன்னா வருது செய்தியில். அப்போ ஒரு கட்டத்தில் என்ன சாப்பிட்றதுன்னே தெரியல, பசியை எப்படி போக்குறதுன்னே தெரியாது. அப்படி போயிட்டே இருக்குது கப்பலே, தூரத்தில் பார்க்குறாங்க ஏதோ ஒரு சின்னதாக ஒரு பாறை இருக்கிற மாதிரி இருக்கு. என்னதான் அது பாறைன்னு சொல்லி கிட்ட போய் பார்த்தா ஒரு அன்பர்னா முதல்ல சொல்கிறோம் பார்த்தீங்களா, திமிங்கலம். அம்பர்னா முதல்ல இல்லை, திமிங்கலம் கடலில் இருக்குது திமிங்கலம், அதுக்கு அரபியில் அன்பரும் அது கிடக்குது. இப்போ இதை சாப்பிடலாமா கூடாது, இங்கே தான் பிரச்சனை. பெரிய மீன் பொதுவாக சாப்பிட்றதில்ல, விலங்காக இருந்தால் இந்த கோர பல் உள்ளதை சாப்பிடக்கூடாது, கோர நகமுள்ள பறவைகளை சாப்பிடக்கூடாது. மார்க்க சட்டம் அது. கோர பல்லு உள்ள விலங்குகளை, வேங்கைகளை சாப்பிடக்கூடாது. கோர நகம் உள்ள கீறி கிழிக்கக்கூடிய நகத்தை கொண்டு இருக்கக்கூடிய பறவைகளை சாப்பிடக்கூடாது. இப்படி சட்டம் இருக்குது. கடலை பொறுத்த வரைக்கும் ஷாஃபியாக்கள்கிட்ட நிறைய கெடுபிடி இருக்குது. ஷாஃபியாக்கள்ங்கிற ஹனஃபியாக்கள்கிட்ட நிறைய கெடுபிடி இருக்குது. இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாதுன்னு சில சட்டங்கள் இருக்குது ஹனஃபி மதகுல. மற்ற மதகுகளை பொறுத்தவரை பெரிய ஒரு சில விலங்குகளை தவிர்த்து இதையெல்லாம் சாப்பிடலாம், மீன் வகையில். சரி, இப்போ அம்பரை சாப்பிடலாமா கூடாதா அப்படின்றப்ப தளபதி அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, இதை சாப்பிடலாமா கூடுமாங்கிறது ஒரு வகை வையுங்க, நம்ம சாப்பிடலாம். ஏன்னா நம்ம பசியில் இருக்கிறோம், ஒன்றும் இல்லாமல் இருக்கிறோம், சாப்பிட்றதுக்கு வேற வழியே இல்லாமல் இருக்கிறோம். வழி இல்லாதவருக்கு சில நேரங்களில் அல்லாஹ் அனுமதிச்சிருவான். ஹராமா இருந்தாலும் அனுமதி இருக்கணுங்க. எந்த அளவுக்கு அனுமதி? கொஞ்சோண்டு சாப்பிட்டு அவர் உயிர் வாழ்றதுக்கு உண்டான எனர்ஜியை எடுத்துக்கலாம், தப்பு இல்லை, மார்க்க சட்டம் இருக்குது. அதனால நம்ம சாப்பிடாம ரொம்ப நாளாக கிடக்கிறோம், நம்மளுக்கு வேற ஒண்ணுமே இல்லை, அந்த வகையில் பார்க்கும்போது நீங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க, சட்டம் சொல்றாங்க. கூடுமா கூடாதாங்கிறத விட நமக்கு கூடும். நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம், பல நாட்கள் சாப்பாடு இல்லாமல் பேரிச்சம்பங்களை சப்பிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம், இந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடிய நமக்கு கூடும் என்று கப்பலில் ஒரு சட்டத்தை சஹாபா எடுக்கிறார்கள். இஜ்மாவு சஹாபா. இந்த உம்மத்துக்கு எவ்வளவு பெரிய பாடம் பாருங்க. இப்படி ஒரு நிர்பந்தத்தில் இந்த உம்மத்து மாற்றிக்கொண்டால் இப்படி ஒரு முடிவை எடுக்கலாம்ங்கிற சட்டத்தை அங்கிருந்து வருகிறது. சாப்பிடுகிறார்கள். பெரிய மீன், அதான் சொல்லுவாங்கல்ல, அதாவது அதனுடைய கண்ணில் மட்டும் கண் வெளியே இருக்கிற அந்த ஓட்டையில் 20 பேர் உட்காரலாமா, அவ்வளோ பெரிய மீனா திமிங்கலம். அதனுடைய முதுகெலும்பை அபூ உபைதா நட்டி வச்சாங்களாம். நட்டி வச்சுட்டு ஒருத்தர் ஒட்டகத்துக்கு மேலே ஏறி போங்கன்னு சொன்னாங்களாம். அந்த கடலை கடந்து போனதுக்கு அப்புறம் அப்போ ஒட்டகத்துக்கு மேலே இருக்கிறவரை கூட அந்த ஹைட்டு அதிகமாக இருந்துச்சு. அந்த மீனுடைய முதுகனுடைய முள்ளு வந்து அதிகமாக இருந்துச்சு, நடு முள்ளு. அந்த அளவுக்கு பெரிய மீன் எழுதுவாங்க. சரி, போயிட்டு வந்தாச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க, இப்படி ஒரு சூழ்நிலை எங்களுக்கு ஏற்பட்டுச்சு, சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே கிடைக்கல, இதை நாங்கள் சாப்பிட்டோம் என்று சொன்னபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது என்று சொன்னார். உங்களுக்கு அது அனுமதிக்கப்பட்டது. சஹாபாக்கள் ஹராமை தொடாமல் இருப்பார்கள் மூச்சு வரை, ஆனால் அந்த சட்டத்தை மிக தெளிவாக விளங்கி செய்தார்கள். அபூ உபைதா ரலியல்லாஹு இது கூடும் கூடாது என்ற கருத்து வேறுபாடு வரும்போது பட்டினியால் சாக இருக்கிற நிலையில் இருக்கிற நமக்கு இந்த இடத்தில் கூடும் என்ற
முகமது ரசூலுல்லாஹ் கடலில் எடுக்கப்பட்ட சட்டத்தை முகமது ரசூலுல்லாஹ் அங்கீகரித்தார்கள். ஒரு எல்லை மீறி விடக்கூடாது எவ்வளவு பயந்தாங்க. சாப்பிட்டுட்டு மறைச்சாங்களா, அங்க நடந்தது அப்படியே விட்டாங்களா? முகமது ரசூலுல்லாஹ் கொண்டு வந்து அதை சட்டத்தை கேட்கிறார்கள். யோசிப்பாரு, ரசூலுல்லாஹ் அதையும் அங்கீகரித்தார்கள். இப்ப இது இந்த உம்மத்துக்கு பாடங்கிறான்ல. ஏன்னா அந்த மாதிரி தவறு நீங்க செஞ்சிடாதீங்க. சனிக்கிழமையுடையவர்கள் செஞ்சாங்க பாருங்க, செய்யக்கூடாததை செஞ்சுட்டாங்க பாருங்க, அந்த மாதிரி நீங்க செஞ்சிடக்கூடாது. அது உங்களுக்கு பல வருமானங்களை தரலாம், பல லாபங்களை தரலாம், நீங்க நினைக்கலாம். ஆனா அது லாபமாக இருக்காது. ஒண்ணு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவாங்கல்ல, எதை நம்ம நன்மைன்னு நினைக்கிறோமோ அதுதான் ஆபத்தாயிடும். கடையை பூட்டுற நேரம் கூட்டம் வந்து நிற்கும், கொஞ்சம் வியாபாரம் பார்த்தா ஒரு நிமிஷத்துல நம்ம ஒரு 10,000 ரூபாய் 2,000 ரூபாய் எடுத்துடலாமே நினைப்போம், அதுதான் ஆபத்து. நம்ம எதை நல்ல அசாத்துஹிப்பு ஷையன், நீங்க எதை நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு எதிராக மாறிடலாம். எதை நீங்க வெறுக்கிறீங்களோ அது உங்களுக்கு போக கைருல் லக்கும், நன்மையாக ஆகலான்னு அல்லாஹ் சொல்றான். பாருங்க, ரொம்ப உயிர் நினைச்சு பெற்றோர்கள் சம்மதம் இல்லாம எத்தனை பேரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. என் உயிரே அவதான் சொல்றாங்க. நாளைக்கு அந்த பெண்ணே அவன் உயிர் போறதுக்கு காரணமாக நடக்குதா இல்லையா? ஆனா அதே நேரத்தில் பாருங்க, வயசானவங்க பெரிய தள்ளாத வயசா இருப்பாங்க, அவ்வளவு பாசமா இருப்பாங்க மனைவியோட. இப்ப கல்யாணம் பண்ண மாதிரி என்ன அழகா இருக்கிறாங்க, புது கணவன் மனைவி மாதிரி இருக்கிறாங்களேன்னு சொல்லி 65 வயசு ஆளுகளை பார்த்து கண்ணியப்படுத்தும் அளவுக்கு வாழ்றாங்க. அப்ப எதை நம்ம நல்லதுன்னு முடிவு எடுக்கிறோமோ அது ஆபத்தா கூட இருக்கும், எதை ஆபத்துன்னு நம்ம நினைக்கிறோமோ அது கைரா கூட இருக்கும். அதான் அல்லாஹ் சொல்றான், முடிவை அல்லாட்ட வைங்க, இதுல உங்களுக்கு நன்மை இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. ஒரு செய்தி பாருங்க, 2 மலக்குமார்கள் சந்திச்சுக்கிட்டாங்களாம் வானத்தில். ஒரு செய்தி சொல்லுவாங்க, ஒரு மலக்கு சொன்னாராம், நான் ஆச்சரியமான ஒரு வேலைக்காக துனியாவுக்கு போக போறேன்டாராம். இன்னொரு மலக்கு சொன்னாங்க, நானும் ஒரு ஆச்சரியமான வேலைக்கு தான் துனியாவுக்கு போறேன்னு சொன்னாராம். என்ன வேலை அப்படின்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு. ஒருத்தர் முஸ்லீமே ஆகல, நல்ல அமல்லாம் செய்வார். முஸ்லீம் அல்லாதவங்க நல்ல அமல் செஞ்சாங்கன்னா, நல்ல அமல்னா ஹெல்ப் பண்றது, அன்னதானம் செய்யறது, சமாதானம் இதெல்லாம் செய்யறாங்கல்ல, நல்லிணக்கத்தில் வாழ்றாங்கல்ல, அந்த மாதிரி வேலைகளை செய்யக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்கள் இவங்களுக்கு கூடிய அல்ல அந்த துனியாவிலேயே கொடுத்துருவான், கச்சிதமா கொடுத்துருவான், மிச்சம் வைக்க மாட்டான். அப்படி ஒருத்தர் நல்லவர் செய்தாரு, ஆனா முஸ்லீமே இல்லை. அவர் மூத்தா போறாரு. அவர் மூத்தாகும் போது அவருக்கு உயிரோடு இருக்கும்போது ஒரு ஆசை இருந்துச்சு, இந்த மாதிரி மீனை சாப்பிடணும்னு ஆசை, இந்த மாதிரி மீன் சாப்பிட்டா நல்லா இருக்குவேன்னு ஆசைப்பட்டார். மீன் உடனே அந்த மீன் இவர் யார்கிட்ட சொல்லி அனுப்பினாரோ அந்த கடல்ல இல்லை, வேறு கடல்ல தான் அது இருக்கு. அந்த கடல்ல இருக்கிற மீனை இவர் யாரை மீனவர்களை அனுப்பி வச்சாரோ அவருடைய வலையில் மாட்டும்படி அந்த கடலில் மீனை இந்த கடலில் அல்லாஹ் விட சொல்லியிருக்கிறான். ஏனென்றால் அந்த மீனை அவர் சாப்பிட வேண்டும், சாப்பிட்ட பின்புதான் உயிரை விட வேண்டும். அவர் செய்த அமலுக்குரிய கூலி அனைத்தையும் இங்கே அவர் முடித்துக் கொள்ள வேண்டும். இந்த வேலையை செய்யறதுக்கு தான் நான் துனியாவுக்கு போறேன்னு ஒரு மலக்கு சொன்னாராம். இன்னொரு மலக்கு சொன்னாங்களாம், அன்பானவர்களே, இன்னொரு மலக்கு சொன்னாங்களாம், நான் எதுக்கு போறேன் தெரியுமா? ஒரு நல்லவர், எப்போதும் நல்ல அமல் செய்கிறவர், அவர் மூத்தா போறாரு. அவர் மூத்தாகும் போது அவருக்கு ஒரு ஆசை, கொஞ்சம் ஜெய்துன் எண்ணெய் குடிக்கணும்னு ஆசை, ஜெய்துன் எண்ணெயை குடிக்கணும்னு ஆசை. அல்லாஹ் நல்லவங்களுக்கு சில சோதனைகளை தந்து அவருடைய மொத்த பாவத்தையும் இந்த துனியாவிலேயே கழிச்சிருவான், மறுமையில முழுசா நன்மையை கொடுப்பான் நல்லவங்களுக்கு. இப்ப என் வேலை என்னண்டா, குடிக்க போற நேரத்தில் அவருடைய பாட்டிலை தட்டி விடுறதுக்கு நான் போறேன் அப்படின்னு அந்த மலக்கு சொன்னான். கெட்டவர்களுக்கு மீனை வலையில் மாட்டி வைப்பதற்கு ஒரு மாணவர், நல்லவர் உயிரை விடுகின்ற போது ஆசையோடு அந்த எண்ணெயை குடிக்கலாம் என்று நினைக்கின்ற போது தட்டி விடுவதற்கு ஒரு மாணவர் வருகிறார்.
இன்னைக்கெல்லாம் நம்ம வண்டியில் போகும்போது திடீர்னு பஞ்சர் ஆகிடும், இல்லை சாவி எங்கேயாச்சும் தொலைஞ்சிடும், ஏதாவது ஒன்று நடக்காமல் போயிடும். பார்த்தீங்களா, என்ன ஒரு பாடம் இருக்கு பாருங்க. இதை நாம் இழக்கல, நம்மளுடைய நன்மைகளை அதிகரிக்க நமக்கு அல்லாஹ் சில சோதனைகளின் வழியாக பாவங்களை அளிக்கிறான். அதுதான் சொல்லுவாங்க, ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத ஒன்று நடந்தா இதுவும் நன்மைக்கா இருக்குன்னு சொல்லுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவாங்க, இதுவும் நன்மைக்கா இருக்கும், எல்லாம் அல்லாஹ்ட்ட நன்மையாகத்தான் ஆகும்னு சொல்லுங்க. நிறைய செய்தி சொல்லி முடிக்கிறேன். பனி இஸ்ரவேலர்கள் காலத்தில் ஒரு அரசர் இருந்தார். அவர் பெரிய பங்களா ஒன்று கட்டினார். பக்கத்தில் ஒரு குடிசை, அது ஒரு பெண்மணிக்கு சொந்தமானது. அந்த அம்மா அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வணக்கத்தை வணங்கக்கூடிய பெண்மணி. அந்த அம்மாட்ட போய் சொன்னாராம், என் மாளிகைக்கு முன்னாடி உன் குடிசை அசிங்கமா இருக்குது, உள்ள எப்படி அழகா இருக்கோ சுற்றுச்சூழலும் நல்லா இருக்கணும், உன் குடிசை என் கௌரவத்தை குறைக்குது, அதை கொடுத்துருவேன் எனக்கு, அதை கொடுத்துருவேன் எனக்கு அப்படின்னு. அந்த அம்மா சொன்னிச்சான், நான் அதை தர முடியாது, எனக்கு இருக்கிறது அந்த ஒரு குடிசை மட்டும்தான் அப்படின்னு. அந்த அம்மா வெளியூர் போன சமயம் பார்த்து அதை இடிச்சு அந்த இடத்த தனக்கு சொந்தமாக்கிட்டாரு அந்த அரசர் பனி இஸ்ரவேல் காலத்தில். அந்த அம்மா வந்து பார்த்துச்சான், வீட்டை காணல, வீட்டில் உள்ள இடமெல்லாம் அவருடைய இடத்தோட சேர்ந்துருச்சு. இப்போ அந்த அம்மா அரசருக்கு முன்னாடி போய் நின்றுச்சான், என் வீடு எங்கன்னு கேட்டுச்சான். உன் வீடு இங்கே இல்லையேன்றாராம் அவர், உன் வீடெல்லாம் இங்கே இல்லையே அப்படின்ட்டாராம். இப்போ அந்த அம்மா நேரம் வானத்தை பார்த்துச்சான். அரசர் அந்த அம்மாவை பார்க்க, அந்த அம்மா வானத்தை பார்த்து சொன்னிச்சான், இலாஹி வ சய்யிதி மௌலாயே, என் கடவுளே, என்னை படைத்தவனே, என்னுடைய தலைவனே, என்னுடைய எஜமானனே, அந்த ரப்புல் முஸ்தலாஃபி, நீதான் பலகீனப்பட்டவர்களுக்கு ரப்பு, நீதான் அந்த நாசிரில் மதுலூமின், அநீதி இழைக்கப்பட்டவருக்கு நீதான் உதவி செய்ய முடியும். நான் தானே ஊருக்கு போனேன், நீ இங்கே தானே இருந்தா, இந்த ஏழைச்சி தான் இந்த ஊரை விட்டு போனேன், நீ இங்கே தானே இருந்தா ரப்பே, என் வீடு எப்படி போனுச்சு வந்து கேட்டவன் இல்லைங்கிறான், நீ இங்கே இருந்தியா இல்லையா, உனக்கு தெரியுமா இல்லையா. இந்த அம்மா அப்படியே வானத்தை பார்த்து பேச, அரசர் இவர் பார்க்க, என்ன இப்படி பேசுதுன்னு அவர் நினைக்க. பெரியவங்க அவங்க ஏதாவது ஒன்றுனா அங்கே தான் போவாங்க, யார்ட்டையும்லாம் சொல்ல மாட்டாங்க, போலீஸ் ஜட்ஜ் அதிகாரிகள்லாம் போக மாட்டாங்க, நேரம் அங்கே போயிடுவாங்க, அல்லாட்ட போயிடுவாங்க, அல்லாட்டையே பேசுவாங்க நேரடியாக. அல்ல அதுக்கு ஜவாபும் சொல்லுவான், பதிலும் சொல்லுவான். அவ கேட்டான அரசன், என்ன கத்தி எதை சாதிச்சிடலான்னு பார்த்தியா அப்படின்ட்டு. சாதிச்சிடலான்னு பார்க்கல, உங்க வீடு இன்னும் கொஞ்ச நேரத்தில் இடிய போது அதை பார்க்கலான்னு நிற்கிறேன்னு சாந்தம்மா சொல்லி முடியல. அந்த இரவில் அவருடைய வீடு அப்படியே உள்ளுக்குள் போனது. அவரும் சேர்ந்தே உள்ள போயிட்டாரு, அவருடைய மாளிகையும் உள்ள போனுச்சு. போறதுக்கு பின்னாடி போய் எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஒன்றும் இல்லாமல் போச்சு. உள்ள இருந்த மாளிகை அப்படியே உள்ள போச்சு, இந்த சுற்றுச்சுவர் மட்டும் இருந்துச்சு. அதை எழுதப்பட்டு இருந்துச்சான், அதான் வார்த்தை, துவாவை பார்த்து ஏளனமா நினைக்கிறீங்களோ, அல்லாட்ட ஒருத்தர் பேசுறத அதை கிண்டல் பண்ணுவீங்களோ. அந்த வாசகம், அதில் எழுதப்பட்ட வாசகம் என்ன செய்ய தெரியுமா, ஒமா இத்ரீக அன் தஸ்னா துவா, ஒரு துவா என்ன வேலை பண்ணுன்னு தெரியுமா அப்படின்னு அந்த வாசகம் எழுதப்பட்டு இருந்துச்சு. உம்மத்துக்கு எவ்வளவு பெரிய பாடம் பனி இஸ்ரவேலர்களுக்கு இருக்கு பாருங்க. மீன் பிடித்த பனி இஸ்ரவேல் வழியாக பாடத்தை வைத்தான், அந்த உம்மத்தை நமக்கு முன்னாடி வைத்ததே நமக்கு பெரும் பாடமாக வைத்திருக்கிறான். இப்போ உருமாற்றம் செய்யப்பட்ட அந்த சமூகத்தின் வழியாக பல செய்திகளை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான். நம்ம உம்மத்தில் அப்படி நடந்துச்சா, நடக்குமா என்று கேட்டால் ஒரு சில செய்தி. பிந்தைய காலத்தில் சஹாபியை ஒருத்தர் திட்டிக்கிட்டே இருந்தான் சஹாபாக்களை, அவர் அப்படியே உருமாற்றம் செய்யப்பட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி கிதாபுகளில் இருக்குது. ரசூலுல்லாஹ் வந்து கேட்டாங்க சஹாபாக்கள், ஃபிஹாதிஹில் உம்மா, நம்மளுடைய உம்மத்திலே, இந்த உம்மத்திலே உருமாற்றங்களோ, பூகங்கள், நிலைநடுக்கங்கள், கல்மழை புரிவது, கல்லெறியப்படுவது, இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயம் சொன்னாங்க. பெண் பாடகிகள் அதிகமாக வருகின்ற போது, மேலதாளங்கள் அதிகமாக்கப்படுகின்ற போது, ஒஷரிபத்துல் ஹுமூர்,
மதுக்கள் சாராயங்கள் அதிகமாக குடிக்கப்படுகின்ற போது இதெல்லாம் ஒரு பாவமாவே நினைக்க மாட்டாங்க. சிங்கருங்க பேர்ல நிறைய பெண் பாடைகள் வந்துருவாங்க, மேலதாளங்கள் எல்லாத்துக்கும் அடிக்கப்படும். ஜனாசாவை கூட அடிச்சுட்டு போறாங்க. இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன், ஜனாசாவுக்கு மேலதாளம் என்னமோ தெரியுது. அப்ப மேலதாளங்கள் அடிக்கப்படுகின்ற போதும் சாராயங்கள் குடிக்கின்ற போதும் இது நடக்கும் என்றார்கள் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அதிலிருந்து உம்மத்தை காப்பாற்றுவானாக. இமாமுக்கு முன்னாடி எவர் தலையை தூக்குறாரோ ஜமாத்தில, அவருடைய தலை கழுத தலையாக மாற்றப்படும் என்ற ஹதீஸும் இருக்கிறது. ஜமாத்தோடு தொழுகும் போது வேகம் காட்டக்கூடாது. இமாம் என்ன செய்யறாங்களோ கொஞ்சம் கூடவே ஓதட்டுமே. அவங்க பின்னாடி தொழுதுட்டா, நம்ம தனியா தொழுதுட்டா எப்படி தொழலாம்? இமாம் பின்னாடி தொழுதுட்டா இமாமுக்கு என்னென்று மார்க்கு சொல்லி கொடுத்துருக்கு, அது வேற விஷயம். நாம் இமாமை விட வேகம் காட்டிவிடக் கூடாது. அப்படி வேகம் காட்டி தலையை தூக்கினால் கழுதை தலையாக அது மாற்றப்படுவதை நான் பயப்படுகிறேன் என்ற ஹதீஸும் நபி மொழியில் கிடைக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த அழிக்கப்படுகின்ற நிலையிலிருந்தும் உருமாற்றத்திலிருந்தும் பெரிய பெரிய ஆபத்திலிருந்தும் அல்லாஹ் அந்த உம்மத்தை பாதுகாப்பானாக. முந்தைய உம்மத்தின் வழியாக நமக்கு எந்த செய்திகளை அல்லாஹ் தந்தானோ, குர்ஆனில் எந்த பாடங்களை அல்லாஹ் வைத்தானோ அதை படிப்பினையாக்கி தருவானாக. எப்போதும் ஹராமுக்கு போய்விடாமல் ஹலாலில் இருக்கக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தருவானாக. ஹராமை ஹராம் என்று விளங்கி அதை விட்டு விலகி இருப்பதற்கும், ஹலாலை ஹலால் என்று புரிந்து அதை செய்வதற்கும் அல்லாஹ் நமக்கு அருள் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வ ஸல்லிம்.